ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா மொறுன்னு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இருந்தால் போதும். ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரியான அளவுகளோட பக்குவமாக செய்கிற போது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்ல மொறுமொறுப்பாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தட்டை பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் நல்லா கோபுரம் மாதிரி அளந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கிராம் கணக்கில் கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லா வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் நைஸ்க்குன்னு இருக்கிற சலாடை வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ரவை சலிக்கிற சலாடையில் சலிக்கக்கூடாது, நைஸ் சலாடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கும். நம்ம தட்டை எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போதும் அது வெடிக்காமல் வரும். இப்போ அரிசி மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா கடைசி அடியில் கொஞ்சமாக கப்பின்னு இருக்குது. இது தேவையில்லை, எடுத்து போட்டுடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தட்டை வந்து நல்லா மொறுமொறுவாக வரும். இப்போ இதையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால அது கிராம் கணக்கில் 400 கிராம் அளவு இருந்துச்சு. அதுவே பொட்டுக்கடலை லேஸாக இருக்கிறதுனால 50 கிராம் அளவு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலை மாவை நல்லா நைஸாக சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக சிப்பி நின்று இருக்குது. இதை தூரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அரிசி மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம தேவையான பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 8 அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 8 அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வற்றலை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துடலாம். மிளகு சேர்க்கிற போது தட்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மிளகுக்கு பதில் சீரகம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு பூண்டு சேர்க்கறதுனால 10 பல் சேர்க்குறேன். இதுவே பெரிய சைஸ் மலை பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 6 பல் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதையுமே ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து தட்டை சாப்பிட்ற போது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பூண்டில் தோல் நீக்க வேண்டாம், தோலோடையே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சலிச்சு வச்சுருக்கிற அரிசி மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதுக்கு பதில் கடலைப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் அதை 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி வரும். ஸோ பாசிப்பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சட்டுன்னு ஊறிடும். கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு வந்து இப்போ அளவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக மாவை நல்லா பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ள சேர்த்துடலாம். நல்லா சூடான எண்ணெய் சேர்க்குற போது தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சூடான எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசைய முடியாது. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு அந்த சூடெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய், பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி.
பாருங்கள் இது மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லா பொருளுமே மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த மாவை பிசைறதுக்கு நம்ம தண்ணியை சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவை அளந்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு பிசைகிற டைமில் பத்தலை அப்படின்னா நம்ம அந்த டைமில் சூடுபடுத்த முடியாது. இப்போ அந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். மாவில் ஒரே டைமில் மொத்தமாக தண்ணியை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஏன்னா சூடான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசைய முடியாது. இது மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. இது ஓரளவுக்கு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தண்ணி ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் மாவு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 2.5 கப் அளவுக்கு தான் தேவைப்படும். சில மாவுக்கு தான் தண்ணி அதிகமாக தேவைப்படும், சில மாவுக்கு குறைவாக தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ எல்லா மாவுமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். கையில் ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது. இப்போ இந்த மாவு சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் மாவு நல்லா ஆறி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ இதை கை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ தட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ இந்த மாவை கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி விரல் வச்சும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இறங்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் தட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டை தட்டிடலாம். இப்போ தட்டை தட்டி எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா பால் கவரில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலேயே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்டான கிண்ணம் இல்லைன்னா பிளேட் வச்சு பாருங்கள் இது மாதிரி லேசாக அழுத்தி விடுங்க. இது மாதிரி கிண்ணம் வச்சு தட்டும்போது நமக்கு ஒரே மாதிரி சேஃபில் தட்டை கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் இப்போ தட்டை தட்டி எடுத்தாச்சு. இது ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது, அப்போ வந்து பொரியறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். ரொம்பவே மெலிசாக இருந்துச்சு அப்படின்னாலும் சீக்கிரமாக கலர் மாறிடும். பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா தட்டையுமே தட்டி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ தட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தட்டைகளை உள்ளே சேர்த்துடலாம். முக்கியமாக இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக தான் இருக்கணும். ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. அதே மாதிரி குறைவான தீயில் இருந்துச்சு அப்படின்னாலும் தட்டை உள்ளே சேர்த்ததும் அது லைட்டாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ இதை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்து அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ தட்டை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அந்த சலசலப்பும் ஒரு 90% அடங்கிடுச்சு.
இப்போ இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே அது ஈட்டிடும். இப்போ இன்னொரு பேட்ச் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரே டைமில் மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து எல்லா தட்டையுமே ஒரே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வரும். அதே மாதிரி ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தட்டையை எண்ணெயில் சேர்த்ததும் அது பூரி மாதிரி பொசு பொசுன்னு பொங்கி வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்போர்க் வச்சு லைட்டாக அங்கங்கே குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்க, இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சுற்றியுமே பொரிஞ்சு வரும். கலந்து விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு பொரிஞ்சோம், ஒரு சைடு பொரியாமலும் இருக்கும். பாருங்கள், இப்போ தட்டை 2 சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்த அளவுக்கு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு இது ரொம்பவே காரமாரமாக விட்டுடாதீங்க. தட்டை சாப்பிட்றம்போது கடுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி அந்த பப்புள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சூட்லேயே இன்னும் நல்லா வெந்து நல்லா ஒரு கலர் வரும். அவ்வளோதான். இப்போ இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா தட்டையுமே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா தட்டையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 1 மாதம் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தேடில் இதே அளவுகளோட இந்த தட்டை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.